சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய சதோ பிரதானமான அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக நினைவில் இருப்பதற்கு தீவிர முயற்சி செய்யுங்கள். நான் ஆத்மா, பாபாவிடமிருந்து முழுமையாக ஆஸ்தி அடைய வேண்டும் என்பது சதா நினைவில் இருக்கட்டும். பல குழந்தைகள் நினைவின் சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. நினைவில் அமருகிறார்கள். புத்தி வெளியே அலைகிறது. சாந்தமடைவதில்லை. அவர்கள் பின் வாயு மண்டலத்தை கெடுத்து விடுகிறார்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு மீண்டும் ஆன்மீகத் தந்தை எவ்வளவு முடியுமோ ஆத்மா அபிமானி ஆகுங்கள் என தினம் தினம் புரிய வைக்கின்றார். நிச்சயமாக தந்தையை நினைக்க வேண்டியதிருக்கிறது. தூய்மையான சதோ பிரதானமாக ஆகாமல் சதோ பிரதானமான அதிர்ஷ்டத்தை அடைய முடியாது. இதை நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது புதியதிலும் புதிய நினைவாகும். இதை எல்லையற்ற தந்தை மட்டுமே புரிய வைக்கின்றார். இதை புரிந்து கொள்வதால் நீங்கள் சௌபாக்கியசாலி மட்டுமல்ல, பல கோடி மடங்கு பாக்கியசாலி ஆகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு யார் எவ்வளவு புத்தியில் வைத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு ஆழமான விஷயங்களை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். முக்கியமானது நினைவு யாத்திரையாகும். பொய் எழுதுவதால் இன்னும் தண்டனை கிடைக்கிறது. 2 குழந்தைகள் தவறு செய்கிறார்கள், மறைக்கிறார்கள், உண்மையை சொல்வதில்லை. உண்மையை கூறாவிட்டால் எவ்வளவு குற்றம் என பாபா கூறுகிறார். எவ்வளவு பெரிய மோசமான வேலையை செய்திருந்தால் உண்மையை சொல்வதில் வெட்கம் வரும். உண்மையை கூறுவது நல்லதுதான். மற்றவர்களும் கற்றுக்கொள்வார்கள். இங்கே உண்மையை கூற வேண்டும். புரிய வைப்பதற்கான ஞானம் இருக்கிறது. இப்போது அனைவருக்கும் வானப்பிரஸ்த நிலையாகும். படித்தாலும் சரி, படிக்காவிட்டாலும் சரி, அவசியம் மரணம் நிகழும். தயாராக இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அவசியம் புது உலகம் ஸ்தாபனையாகும். நல்ல நல்ல குழந்தைகள் தங்களுக்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றனர். எல்லையற்ற தந்தை மூலமாக உங்களுடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீ என்னுடைய வழிப்படி நீங்கள் எவர் ஹெல்த்தி ஆகிறீர்கள். குழந்தைகளே, 1. நினைவு யாத்திரையில் இருங்கள். எந்த ஒரு விகாரமும் செய்யாதீர்கள். இது எல்லையற்ற நாடகமாகும். உங்களுடையது அனைவருடன் இருப்பதை விட பாபாவுடன் இருப்பது முக்கியமான பாகமாகும். ஒவ்வொரு அடியிலும் வழி கேட்டு நடக்க வேண்டும். இப்போது உங்களுடைய ஈஸ்வரிய வழி கிடைக்கிறது. ஸ்ரீமத் பகவான் வாக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்தது. யாருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லையோ அவர்கள் ஸ்ரீமத் படி நடப்பதில்லை. நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் ஆத்மா. என் இயல்பு நிரந்தர அமைதி. நான் சுத்தமான ஒளிப்புள்ளி. இந்த யுகத்தில் என் ஒரே ஆதாரம் என் பரமபிதா பரமாத்மா சிவபாபா. பாபாவைத் தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. என் மனதில் இந்த திட சங்கல்பம் உறுதியாக பதிந்திருக்கிறது. காமம் எனும் இருள் பாபாவின் பவித்திர ருத்ர ஞான யக்ஞத்தில் கரைந்து விடுகிறது. கோபம் பாபாவின் அமைதியில் கரைகிறது. பற்றும் பாபாவின் அன்பில் விலகுகிறது. பேராசையும் பாபாவின் நிறைவு உணர்வில் மறைகிறது. அகங்காரம் பாபாவின் முன் பணிவினால் அழிகிறது. பாபா எனக்கு நிலையான மகிழ்ச்சியை அளிக்கிறார். அனைவரையும் ஆத்மா எனக் காண்கிறேன். பாபா தான் என் கண்ணில் ஒரே சிறப்பானவர். என் மனம், புத்தி, சன்ஸ்கார் அனைத்தும் பாபாவுடன் இணைந்துள்ளன. நான் பாபாவின் அன்பில் நிரம்பியவன். பாபா எனக்கு நிரந்தர அமைதி பொழிபவர். நான் ஒளியின் தேவதையாக மாறிக்கொண்டிருக்கிறேன். பாபாவின் வரதானம் எனது வாழ்வின் அடித்தளம். நான் பாபாவுடன் அவிநாசி நூலிழையில் இணைந்துள்ளேன். பாபா எனக்கு சதா சக்தி தருகிறார். நான் எந்த விகாரத்திற்கும் அடிமையில்லை. பாபாவின் குழந்தை என்பதால் என் ஸ்திதி உயர்ந்தது. பாபாவின் அன்பு எனக்கு திட சங்கல்பம் தந்தது. எந்த சூழலிலும் பாபாவை விட்டு விலக மாட்டேன். பாபா எனக்கு நிரந்தர சாந்தி தந்தவர். என் உள்ளம் பாபாவின் நினைவால் நிரம்பியுள்ளது. நான் புதிய தெய்வீக சன்ஸ்காரங்களை எடுத்துக்கொண்டுள்ளேன். பாபா என்னை தூய்மையானவனாக மாற்றுகிறார். எனது மனம் சுத்தம், புத்தி தெளிவு. நான் பாபாவின் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறேன். பாபா எனக்கு அவிநாசி அமர் வாழ்க்கை கொடுத்தார். நான் பாபாவுக்கு முழுமையாகச் சேர்ந்தவன். பாபா தான் எனது அனைத்தும். நான் பாபாவின் நினைவில் சதா இருக்கிறேன். பாபா எனக்கு எல்லையற்ற பொக்கிஷங்கள் தந்திருக்கிறார்.
நான் பாபாவின் தூதராக உலகில் சேவை செய்கிறேன். என் வாழ்க்கை பாபாவின் பரிசு. நான் பாபாவின் பாசத்தில் கரைந்துள்ளேன். பாபாவோடு எனது பந்தம் அவிநாசி. நான் பாபாவின் உயர்ந்த குழந்தை, தேவதையாக உருவெடுக்கிறேன். பாபா ஒருவரே போதும் எனக்கு. பாபா அன்பின் வாரிசு நான். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.